ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வாரம் சன் டிவியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்க ஆரம்பிச்சு தான் எனக்கு வந்து ஹாலிவுட் மூவிஸ் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்படி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு டாப் 5 ஹாலிவுட் மூவிஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு ஹாலிவுட் மூவிஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சன் டிவியும் விஜய் டிவியும் தான். விஜய் டிவியோட ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சேனல் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஹாலிவுட் மூவிஸ் போறதை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான். அவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு புதுசு ஹாலிவுட் மூவிஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அதுல டெலிகாஸ்ட் ஆன ஒரு டாப் 5 மூவிஸை தான் இங்க நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பை கிட்ஸ். இந்த படம் வந்து 2001ல வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ராட்ரிகஸ். இவர் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அலிட்டா த பேட்டில் ஏஞ்சல் படத்தை வந்து எடுத்திருப்பாரு. ஸ்பை கிட்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 படம் வந்திருக்கு. 3த்தையுமே வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. என்னோட ஃபேவரட் வந்து 3வது பார்ட் தான். இந்த ஸ்பை கிட்ஸ் பார்ட் 1ஓட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து இருக்காங்க. அந்த ஃபேமிலி அப்பா அம்மா வந்து ஸ்பையா வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மிஷின் வருது. அந்த மிஷினுக்காக போறாங்க. போற இடத்துல அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற வில்லன் வந்து அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி மூளையோட வடிவத்துல ஒரு டெக்னாலஜி வந்து ஒன்னு இருக்கும். அது வந்து வில்லனுக்கு தேவைப்படும். அதனால தன்னோட அடி அடுக்கல் அனுப்பி வீடு ஃபுல்லா தேட சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த 2 ஸ்பையோட பசங்க வந்து இருப்பாங்க. வில்லனோட அடி அடுக்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு ஒரு சேஃப் ஹவுஸுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு உண்மை வந்து தெரிய வரும். தன்னுடைய அப்பா அம்மா வந்து ஒரு ஸ்பையும் அவங்க வந்து ஒரு பிரச்சனையில வந்து இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க போற அந்த அட்வென்ச்சர் தான் வந்து ஸ்பை கிட்ஸ் பார்ட் 1ஓட கதையா வந்து இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரையாலஜில உங்களுக்கு எந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ். இந்த படம் 1989ல வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ ஜான்ஸ்டன். இவரை பத்தி அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இவர் எடுத்த படத்தை வந்து நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க. இவர் எடுத்த மிக முக்கியமான படங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், ஜுமான்ஜி, ஜுராசிக் பார்க் பார்ட் 3 இந்த மாதிரி குறிப்பிட்ட படங்களை வந்து சொல்லலாம். இந்த ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்டா வந்து இருப்பாரு. இவரு பொருட்களை சின்னதாக்குற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்து இருப்பாரு. அப்போ ஒரு நாள் ஆக்சிடென்ட்டா அந்த மிஷின் மூலமா தன்னுடைய பசங்களும் பக்கத்து வீட்டு பசங்களும் வந்து சின்னதா மாறிடுறாங்க. இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ குப்பையை கிளீன் பண்றன்னு பேர்ல குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில போட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிய வருது. பசங்க எல்லாருமே சின்னதா மாறி இருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள் என்னென்ன, சின்னதா மாறின பசங்க பழையபடி தங்களுடைய உருவத்துக்கு வந்தாங்களா இல்லையான்றது அந்த மூவியோட கதையா வந்து இருக்கும். இந்த மூவியோட கான்செப்டை கேட்கும்போது ரொம்ப சைஃபிக்கா வந்து தெரியும். ஆனா இந்த மூவியை முழுசா பார்த்து முடிச்சீங்கன்னா இது அந்த மாதிரி ஒரு ஜானரா இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து உங்களுக்கு தெரியும். ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ் வந்து ஒரு ட்ரையாலஜி தான். இதை தவிர்த்து வந்து இன்னும் 2 மூவி வந்து இருக்கு. அந்த 2 மூவியுமே செம ஜாலியான ஃபன்னான மூவி தான். ஹனி ஐ ஸ்டங் த கிட்ஸ் மூவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த மூவியும் செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2005ல வெளியான ஸ்கை ஐ. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக் மிச்சல். இவர் வந்து ஏகப்பட்ட அனிமேஷன் மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன குன்ஃபு பாண்டா 4 வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி முழுக்க குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட மூவி தான். அந்த டைம்ல சன் டிவில பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாலிவுட் மூவி வந்து ஸ்கை ஐ தான் நான் சொல்லுவேன். பர்சனலா எனக்கு இந்த ஹாலிவுட் மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மூவியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான வில்லோட பேரண்ட்ஸ் வந்து சூப்பர் ஹீரோவா வந்து இருப்பாங்க. அவங்க 2 பேரும் படிச்ச சூப்பர் ஹீரோ ஸ்கூல்லயே வில்லையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வில்லுக்கு எந்த ஒரு சூப்பர் ஹீரோ பவர்ஸுமே வந்து இருக்காது. இதனால அவரை வந்து எடுபடி கிளாஸ்ல வந்து போட்டுருவாங்க. இந்த ஸ்கை ஐ ஸ்கூல்ல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். இதெல்லாம் அவர் எப்படி சமாளிச்சாரு, கடைசியா அவருக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வந்ததா இல்லையான்றது அந்த மூவியோட கதையா வந்து இருக்கும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 1995ல வெளியான ஜுமான்ஜி. இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அவர் தான் ஜோ ஜான்ஸ்டன். இந்த மூவில ஹீரோ கேரக்டர்ல ப்ளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் வில்லியம்ஸ். இவர் வந்து ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ராபர்ட் வில்லியம்ஸோட மூவிஸ் வந்து நான் ஏகப்பட்டது வந்து பார்த்திருக்கேன். ஆனா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி வந்து ஜுமான்ஜி தான். இந்த மூவியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து புதுசா ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறாங்க. அந்த ஃபேமிலியில 2 சின்ன பசங்க வந்து இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல ஜுமான்ஜின்ற அந்த கேமை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை விளையாடவும் செய்யறாங்க. அப்படி அவங்க விளையாடும் போது அந்த கேம்ல இருந்து காட்டு விலங்குகள் இருந்து வெளியே வருது. கேம் போக போக அந்த சின்ன பையன் வந்து 5ன்ற நம்பர் போடுறான். இது மூலமா 26 வருஷமா அந்த கேமுக்குள்ள மாட்டின்னு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து அந்த கேமை விட்டு வெளியே வராரு. இதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இந்த கேமை முடிச்சாங்களா இல்லையா, மேற்கொண்டு அவங்களுக்கு இந்த கேம் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி தான் இந்த மூவியோட கதையா வந்து இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஃபேண்டசி மூவில வந்து ஜுமான்ஜியை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்களை எல்லா வகையிலும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இதுல வந்து கண்டென்ட் வந்து இருக்கு. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆன த கார்னிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா பார்ட் 1. ஏன்னா இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மூவி வந்து இருக்கு. எல்லா மூவியுமே ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஜானர்ல தான் வந்து இருக்கும். இந்த 3 மூவியுமே டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஆடம்சன். இவர் வந்து நிறைய அனிமேஷன் மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா,
பீட்டர், சூசன், லூசி, எட்மண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி. இவங்க வாழ்ற இடத்துல வேர்ல்டு வார் 2 வந்து நடக்கும். அதனால இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கிராமப்புறத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. பங்களா மாதிரி இருக்கிற அந்த வீட்டுல தான் வாழ்வாங்க. இவங்க எல்லாரும் ஒரு நாள் கண்ணாமூச்சி வந்து விளையாடுவாங்க. இந்த லூசின்ற சின்ன பொண்ணு வந்து கபோர்ட்குள்ள வந்து ஒளிவாங்க. அந்த கபோர்ட் மூலமா நார்னியான்ற மாயாஜால உலகத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. இந்த நார்னியா உலகத்தை பத்தி தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னொரு நாள் கிரிக்கெட் விளையாடும் போது அவங்க ஒரு பொருளை உடைச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த கபோர்ட்ல போய் ஒளிவாங்க. அவங்க அங்க இருந்து நார்னியா உலகத்துக்குள்ள வந்துருவாங்க. அங்க ஒயிட் விச்சோட வசியத்துல வந்து எட்மண்ட் வந்து மாட்டிப்பாரு. இவரை காப்பாத்துறதுக்காக மத்த 3 பேரும் அஸ்லானை தேடி போவாங்க. அவங்க போற அந்த பயணத்துல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து வரும். இதெல்லாம் அவங்க வந்து சமாளிச்சாங்களா இல்லையா, அஸ்லானை கண்டுபிடிச்சு எட்மண்ட் வந்து காப்பாத்துனாங்களா, இவங்க எல்லாரும் நார்னியா உலகத்துக்குள்ள வரதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மொத்தமா ஒரு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த மூவியோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று வந்து இருந்தது சின்ன வயசுல. அது என்னன்னா, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கண்ணாமூச்சியும் கிரிக்கெட்டும் அடிக்கடி விளாண்டுருப்போம். இது ரெண்டுமே இந்த மூவியில வந்து வச்சது வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நீங்க எல்லாருமே நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதுல எத்தனை ஹாலிவுட் மூவில வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறது வந்து நம்ம பார்த்திருப்போம்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம ஊர்ல வந்து கிரிக்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இதை சின்ன வயசுல பார்க்கும்போது இது வந்து ஈஸியா கனெக்ட் ஆச்சு. இது நம்ம ஊர் படம் மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சு. குறிப்பா ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும். இந்த நார்னியா சீரிஸ்ல மொத்தம் 3 பார்ட் வந்து இருக்கு. இதுல அந்த 3வது பார்ட் வந்து நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. மத்த 2 பார்ட்டோட இது வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். மத்த 2 பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த 3வது பார்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதனால அந்த மூவியுமே வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஹாலிவுட் மூவி சம்பந்தமா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது, இதுக்கு பார்ட் 2 வந்து போடலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்